அனைவருக்கும் வணக்கம். மே 17ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துக்கு பயிற்சியாக போறார். அதாவது மே 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துல பயணிப்பாரு. இதுல ஜூலை 26, அதாவது ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் பெற்று அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு வக்ரத்துல இருப்பாரு. அதாவது மே 17 இருந்து அக்டோபர் 9 வரைக்கும் சனி ரேவதியில இருப்பாரு. அதுல ஜூலை 26 இருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் வக்ரத்துல இருப்பார். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன்ல நம்ம ப்ரிடிக்ஷன் பார்க்க போறோம். இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸை பண்ணுவாரு, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்க்கலாம். வீடியோட எண்ட்ல நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்கேன், முழுமையா பாருங்க. மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 3வது ராசி மிதுனம். மிதுனத்துக்கு சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துல பயணிக்கிறது இந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரும் அப்படின்னு நம்ம பார்த்த வரைக்கும். ரேவதி அப்படிங்கிறது புதனோட நட்சத்திரம். அதாவது நம்முடைய ராசிநாதன் நட்சத்திரத்துல தான் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போறாரு. புதன் நமக்கு 1ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியா வந்துருவாரு. அவரோட நட்சத்திரத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போறாரு. சனியை பொறுத்த வரைக்கும் பாதி சுபராவும் பாதி அசுபராவும் நமக்கு வந்துருவாரு. அதாவது அஷ்டமாதிபதி பாகியாதிபதி அப்படிங்கிற நிலையை நம்மளோட ராசிக்கு சனி பகவான் அடைவார். இப்போ இந்த சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துல பயணிக்கிறது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா ஒரு மாதிரி கலவையான பலன்களை கொடுக்கும். இந்த நேரத்துல முடிவு எடுக்கிறது சம்பந்தமான விஷயத்துல மிதுனம் சற்று கவனம் எடுத்துக்கணும். நிறைய குழப்பம் வரும். முடிவு எடுக்கிறதுல சற்று சிரமம் இருக்கும். நம்ம செய்யறது கரெக்டா, நம்ம பண்றது சரியா வருமா, நம்ம மாற்றங்களை செஞ்சா அது நமக்கு ஃபேவரா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பம் வந்துடும். இந்த குழப்பத்தை தவிர்த்து கொள்றது ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல தியானம், நடைபயிற்சி, உடற்பயிற்சி இது போன்ற அமைப்புகளை கொஞ்சம் அதிகமா நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. எனவே குழப்பத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். தலைப்பகுதிகள் எதுவும் பாதிப்பு வராம பாத்துக்கோங்க. தலைவலி அடிக்கடி வரும், முடிவுதிர்வு பிரச்சனை அதிகமாகும். இது போன்ற அமைப்புகள் இந்த சனி புதனோட நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அடுத்தது 10ஆம் இடத்துல சனி பகவான் புதனோட நட்சத்திரத்துல பணிச்சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு வேலை பாக்குறீங்க, ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்னா இந்த நேரத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். வேலை பளு அதிகமாகும். பொறுப்புகள் அதிகமா உங்களுக்கு வழங்கப்படும். ஃப்ரீ டைமே இருக்காது. ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இந்த நேரத்துல கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. எனவே வேலையில கவனம் தேவை. நிறைய பேர் வேலையை மாற்றம் செய்யலாமா, இருக்கிற வேலையை விட்டுருவோம், இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு, இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியா பண்ணுவாங்க. இப்போதைக்கு வேலையில அவசர மாற்றங்களை செய்யறது அந்த அளவுக்கு சாதகமா இல்ல. வேலையில் மாற்றங்களை இந்த நேரத்துல செய்யறது அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. ஜூன் மாதத்துக்கு பிறகு, குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க வேலையில மாற்றங்களை செய்யறதுக்கு முயற்சி செய்யலாம். அதுல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தற்போதைக்கு அவசர மாற்றங்களை செய்ய வேண்டாம். ஜூன் மாதத்துக்கு பிறகு பிளான் பண்ணுங்க, அது பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்தது இந்த நேரத்துல தொழில் ரீதியா பெருசா எதுவும் சிறப்பா சொல்ல முடியல. ஜூன் மாதம் வரைக்கும் தொழில் ரீதியா ஒரு மாதிரி தொய்வாதான் போகும். ஜூன் மாதத்துக்கு பிறகு, குரு பயிற்சிக்கு பிறகு தொழில ஒரு நல்ல மேன்மையும் நல்ல முன்னேற்றமும் தென்பட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் தொழில் சார்ந்த வகையில நிதானம் தேவை. அவசர முடிவு, அவசர மாற்றங்களை தொழில் ரீதியா இப்போதைக்கு பண்ண வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலான்னு பிளான்ல இருக்கீங்க, தொழில் தொடங்கலான்னு பிளான்ல இருக்கீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு ஸ்டார்ட் பண்றது பெஸ்ட். அடுத்தது நம்ம பாக்குறது இந்த நேரத்துல சனி பகவான் 4ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்காரு. எனவே இந்த நேரத்துல வீடு, வண்டி, வாகனம், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், நிலபுலங்கள், கால்நடைகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புகள், செலவுகள் நீங்க வாய்ப்பு உண்டு. அதுலலாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மேலும் தாயாருடைய தேக ஆரோக்கியம், தாயாருடைய உறவு நிலையில சற்று அக்கறை கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம். வண்டி, வாகனம் ஏதாச்சும் நீங்க வாங்குறீங்க அப்படின்னாக்கா, அல்லது நிலபுலங்கள் ஏதாச்சும் வாங்க போறீங்க, அசையா சொத்துக்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா மிதுனத்துக்கு இந்த நேரத்துல ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா புதன்னா ஆவணம்னு அர்த்தம். புதனோட நட்சத்திரத்துல தான் சனி பகவான் இருக்காரு. எனவே ஆவணங்களை சரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு கார், வண்டி, வாகனம் ஏதாச்சும் வாங்குறீங்க அப்படின்னா ஆவணங்கள்லாம் கரெக்டா இருக்கான ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சோ இதை நம்ம மேஜரா பார்த்துக்கணும். அடுத்தது இந்த நேரத்துல தேக ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும். 4ஆம் இடத்துல சனியுடைய பார்வை இருக்கு. 4ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துல தான் சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. மன ஆரோக்கியம் வெகுவா பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு வெளிப்படுது. இது ஜூன் மாதத்துக்கு பிறகு சமாதானம் அடையும். ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு சாந்த நிலைக்கு வரும். ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு மாதிரி மன உளைச்சலா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். வேலையில பிரஷர் அதிகமா இருக்கும். ஒரு மாதிரி மன அழுத்தம் மாத்தி மாத்தி இருக்கும். ஒரு பக்கம் ஃபேமிலி ரீதியா இருக்கும், ஒரு பக்கம் வேலை, தொழில், உத்தியோகம், பொருளாதார
பொருளாதாரம், இப்படி மாத்தி மாத்தி மன அழுத்தம் அதிகமா இருக்கும். மனசு ஏதோ ஒரு விஷயத்த பெருசா தேடிக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு கடைசி வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது. அதுக்கான தெளிவு ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் கிடைக்கும். ஜூன் மாதம் வரைக்கும் உங்க மனசை போட்டு ரொம்ப பாடாப்படுத்தாம ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. ஃபியூச்சர் ரொம்ப அதிகமா ஃபியூச்சரை பத்தி யோசிக்காம நாளைக்கு என்ன பண்ண போறீங்க, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க. நீங்க எதிர்பார்க்கிற இந்த ஃபியூச்சருக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு. எனவே இப்போதைக்கு பிரசன்ட்ல கவனம் செலுத்துங்க. நாளைய தினத்தை பிளான் பண்ணுங்க. அதை தாண்டி ரொம்ப யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அடுத்தது நம்ம பாக்குறது பார்த்தோம்னா தேக ஆரோக்கியத்துல மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கணும். அதுக்கு தியானம், உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் உங்க ரெகுலர் ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இந்த நேரத்துல நீங்க பண்ணணும். அது பண்ணாக்கா மனம் சாந்தம் அடையும், ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்க நினைக்கிற விஷயத்த நினைக்கிற மாதிரி செயல்படுத்துறதுக்கான ஒரு சக்தி கிடைக்கும். இது நம்ம முக்கியமா ஒண்ணு ஆட் பண்ணிக்கணும். ரெகுலர் ரொட்டீன்ல டெய்லி மார்னிங்ல நீங்க பிரார்த்தனை செய்யறது ரொம்ப நல்லது. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். கல்வி ரீதியா ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் டஃபா இருக்கும், ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும். எந்த கோர்ஸ் எடுக்கிறது, இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா, அதுல வேல்யூ அதிகமா இதுல வேல்யூ அதிகமா, ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி உங்களை குழப்புவாங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவு அப்படிங்கிறது ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் கிடைக்கும். ஜூன் மாதம் வரைக்கும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. மாணவ மாணவிகள் கொஞ்சம் தனிமையில இருந்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸ் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு தோணுதோ அதை நீங்க சூஸ் பண்றது பெஸ்ட். இந்த நேரத்துல ஒரு மாதிரி குழப்ப சூழ்நிலை கல்வி ரீதியா நிலவ வாய்ப்பு உண்டு. எனவே இந்த நேரத்துல நீங்க ஒரு படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க தனிமையா இருந்து உங்களுக்கு நீங்களே கேளுங்க எது பெஸ்ட் அப்படின்னு. உங்க மனசு ஒரு விஷயம் சொல்லும், அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்தது பொருளாதாரம், வருமானம், இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் நிலையான வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனா எதையும் சேமிக்க முடியல. பணம் வருது, ஒரு வேலை பாக்குறீங்க, அதன் மூலமா ஒரு பணம் வருது, ஒரு பிசினஸ் பண்றீங்க, அதன் மூலமா ஒரு வருமானம் வருது. ஆனா எதையும் சேமிக்க முடியாது. தொடர் விரய செலவுகள் வரிசையாக இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா விரய ஸ்தானத்துல சனி பகவானுடைய பார்வை இருக்கு, தொடர் விரய செலவு இருக்கும். சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்றேன். கல்விக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். உடைய பிள்ளைகளுக்கு நீங்க அவருடைய எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் செலவு செய்யலாம். அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் ஏதாச்சும் ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு வர இருக்கிற அந்த தண்ட விரைய செலவை சுப விரைய செலவா மாத்திக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மருத்துவ செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா சனியுடைய பார்வை விரைய ஸ்தானத்துல இருக்கு. எனவே மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அது உங்களுக்கு எதுவும் பாதிப்பு கொடுத்துறாது. உங்க ஆரோக்கியத்தை நீங்க மேம்படுத்திக்கிறீங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறீங்க. அதன் வகையில இது நல்லதுதான். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேக நலன் சார்ந்த வகையில சிறு சிறு பாதிப்புகள் நீங்க வாய்ப்புகள் உண்டு. இது எதுவும் உங்களுக்கு மேஜரா ட்ரபிள கொடுக்குதானா கண்டிப்பா இல்ல. பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிரும். பழைய தேக ஆரோக்கிய பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிரும். இந்த நேரத்துல வயிறு சம்பந்தமான விஷயம், தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், தூக்கமே வராது. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பார்வை. உடைய உறக்கம், உணவு, உடைய கால் பாதம், மேலும் உடைய மேல் மார்பக பகுதி, இந்த பகுதிகள் எல்லாம் சற்று கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி எதுவும் பெருசா பாதிப்பா இல்ல. அடுத்தது திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி, இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி பார்வை. திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. திருமண முயற்சிகளை பண்ணலாம். சற்று தாமதமானாலும் சுப செய்தி கிடைக்கும். அதனால நம்பிக்கையோட திருமண முயற்சிகளை பண்ணுங்க. அடுத்த மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில என்ன வருத்தம் இருந்தாலும் சரி, அது ஜூன் மாதத்திலிருந்து நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை துணையால ஆதாயம் கிடைக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், வருத்தங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மேலும் வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கை ரீதியா எதுவும் பெருசா ட்ரபிளா தெரியல, மேன்மையா தான் தெரியுது. மிதுனத்துக்கு இந்த நேரத்தில் நான் பார்க்குற ஒரு பெரிய டிமெரிட் என்னன்னா மனச்சோர்வு சற்று அதிகமா இருக்கும். மாதிரி டல்லாவே ஃபீல் ஆகும். ஒரு சுறுசுறுப்பா இருக்காது. பாடி உங்களுக்கு பெருசா ஒத்துழைப்பு கொடுக்காது. உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் பெருசா ஒத்துழைப்பு கொடுக்காது. ஒரு மாதிரி சோர்வா மந்த நிலையாவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஆன்மீக வழிபாடு ஒரு பெஸ்ட் மெடிசன். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா தியான பயிற்சி. இது ரெண்டுலயும் நம்ம ஈடுபடுறது ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த நேரத்துல புதனோட நட்சத்திரத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுடைய பேச்சுகள்ல கவனம் தேவை. ஏன்னா புதன் அப்படின்னாக்கா அது பேச்சு, எழுத்து, இதை குறிக்கக்கூடிய கிரகம் தான் புதன். அந்த புதன் மேல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுடைய வார்த்தைகள்ல கவனம் தேவை. பேசக்கூடிய வார்த்தைகளை யோசித்து பேசுறது ரொம்ப நல்லது. அதே போல எழுத்து துறையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எழுத்துக்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். எழுதக்கூடிய எழுத்துக்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெயினா பார்த்துக்கணும்.
இந்த நேரத்துல வரக்கூடிய இந்த பாதிப்புகளை குறைச்சி மன ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்ன ஒரு ஆன்மீக வழிபாடு பண்ணலாம், மேலும் பிராக்டிகலா என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப நல்ல விஷயம். இது மன அமைதியை அதிகப்படுத்தி கொடுக்கும். மனசு நமக்கு ஒரு மாதிரி படாப்படுத்தும், நம்மளை போட்டு அதை சரி பண்றதுக்கு சீர்படுத்துறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு தி பெஸ்ட். சனிக்கிழமையில ஆஞ்சநேயரை போய் மனமுருகி வழிபட்டு வாங்க. நிச்சயமா உங்களுடைய மன ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும். அடுத்ததாக ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. உணவு வழங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரொம்ப அதிகமா பண்ணணும், பெருசா பண்ணலாம் அவசியமே இல்லை. உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணலாம். சோ உணவு தானம் பண்றதுக்கு முயற்சி செய்யறது ரொம்ப நல்லது. அதுவும் உங்களுக்கு ஒரு மேன்மையும் மன திருப்தியும் மன அமைதியும் உங்களுக்கு அதிகமா பெற்றுக் கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகள் இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்தெறியறதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பா உதவிகரமா இருக்கும். ஓவராலா இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு மாற்றமாகக்கூடிய இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு ஒரு மாதிரி கலவையான பலன்களை தான் கொடுக்கிறாரு. உடைய முடிவுகள் மாற்றங்கள்ல கவனம் தேவை, வேலை உத்தியோகத்துல நிதானம் தேவை. மற்றபடி எதுவும் பெருசா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்குது, வேலையை பிடிங்கிடுது, வருமானமே இல்லாம ஆக்கிடுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அப்படிலாம் எதுவும் இல்லை. இந்த நேரத்துல வேலையை நீங்க விடுறீங்க, வேலையை நீங்களே ரிசைன் பண்ணிட்டு வரீங்கன்னா புதிய வேலை கிடைக்கிறது தாமதமாகும். அவ்வளவுதான். எனவே இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி நகர்த்துங்க. புதிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டு பழைய வாய்ப்புகளை நீங்க இக்னோர் பண்றதுக்கு முயற்சி பண்றது ரொம்ப நல்லது. இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானம் இருந்தாலே போதும், உறுதியான வெற்றி அப்படிங்கிறது நமக்கு உண்டு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொது பலன், கோச்சார ரீதியா கிரக நிலைகளை வச்சு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய சனி பகவானை மட்டும் நம்ம முன்னிறுத்தி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பொது பலன். இந்த பலன் உங்களுக்கு ஒரு 20% உங்களுக்கு பொருந்தி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. மற்றபடி 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுல அஷ்டவர்க்க பரல்னு இருக்கும். சனி பகவானுடைய அஷ்டவர்க்க பரலை பாருங்க. தற்போது சனி பகவான் மீனத்துல இருக்காரு. மீனத்துடைய அஷ்டவர்க்க பரல் என்னன்னு பாருங்க. அதுல இந்த மீன வீடு 5க்கு மேற்பட்ட பரல்களை வாங்கியிருந்தா உங்களுக்கு ரொம்ப நல்லது. 5க்கு குறைவான பரல்கள் வாங்கியிருக்குனாக்கா அங்க பாதிப்பு அதிகமா இருக்கும். சோ இது ஒரு சிம்பிள் ட்ரிக். இந்த அஷ்டவர்க்க கட்டத்துல நீங்க அதை பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்தது உங்களுக்கு என்ன தசா புத்தி போகுதுன்னு பார்க்கணும். உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ போகுதுன்னா கவனம் தேவை. மற்றபடி வேற தசைகள் வேற புத்திகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது யோக தசையா அவயோக தசையா அல்லது மிதமான யோகத்தை தரக்கூடிய தசையா அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். அதை பொறுத்து பலன்கள் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை அடையும். ஒரு 30% இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம். எனவே 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்க குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து நீங்க ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். அதாவது ஆர்எம் PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்ல, கம்ப்ளீட்டா ஒரு டீப்பா என்கிட்ட ஒரு தெளிவான ஒரு ஜனனகால ஜாதகம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த PDF சர்வீஸ்ல உங்களுக்கு ஒரு 50 பக்கங்களை கொண்ட ஒரு ஜாதக கோப்பு உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். இந்த 50 பக்கம் கொண்ட அந்த ஜாதக கோப்புல உங்களோட ஜாதகம் சம்பந்தமான அத்தனை விஷயமும் கிளியரா கொடுத்துருவோம். ஒரு தெளிவான ஜாதகத்தை உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். இதுல உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், நீங்க பிறந்த யோகம், கரணம், நீங்க பிறந்த திதி, அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் எது, அதிர்ஷ்டமான நிறம் எது, அதிர்ஷ்டமான திசை எது, எந்த நாள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும், நீங்க அணிய வேண்டிய உலோகம் எது, நீங்க எந்த உலோகம் அணிந்தால் உங்களுக்கு உயர்வு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இந்த PDFல ஆடபிளா வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், அது மட்டும் இல்லாம வர்க்க சக்கரங்களும் உங்களுக்கு சரியா தொகுத்து கொடுத்துருவோம், கிளியரா கொடுத்துருவோம். எல்லா வர்க்க சக்கரங்களையும் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம அஷ்டவர்க்க பரல், சர்வாஷ்டவர்க்க பரல் எல்லாம் உங்களுக்கு கிளியரா தொகுத்து கொடுத்துருவோம். இதோட ஜென்ரலா உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன தெளிவு, ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் அதுல ஆடபிளா வந்துடும். நீங்க பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கான பலன், நீங்க பிறந்திருக்கக்கூடிய லக்னத்துக்கான பலன், 12 பாவ அதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல அமர்ந்த பலன். அடுத்தது ரொம்ப முக்கியமா உங்க ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன கிரக சேர்க்கை இருக்கு, என்னென்ன யோகங்கள் இருக்கு, அதை தொகுத்து உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த சுபயோகத்துக்கு என்ன பலன், அந்த அசுபயோகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கறது கிளியரா உங்களுக்கு கொடுத்துருவோம். அதோட கிரகங்கள் டிகிரி வாரியா அமர்ந்த பலன், கிரகங்கள் டிகிரி வாரியா பார்த்த பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு அத்தனை விஷயத்தையும் ஜென்ரலா தொகுத்து உங்களுக்கு நாங்க ஒரு கிளியரா ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது கிட்டத்தட்ட 50 பக்கங்களை கொண்ட ஒரு PDF-ஆ வந்துடும் உங்களுக்கு. இதோட சிங்கிள் பேஜ் PDF உங்களுக்கு ஆடபிளா வந்துடும். தனியா ஒரு சிங்கிள் பேஜ்ல ஒரு ஜாதகம், தெளிவான ஜாதகம் கிளியரா உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட தெளிவா
என்னுடைய சுய ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சர்வீஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விஷயங்கள் மற்ற விவரங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை முழுமையாக படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.